உங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த மிஸ்பாவிலே அன்றைக்கு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கூடி வந்தார்கள். அந்த இடத்துக்கு பேர் மிஸ்பா என்று பெயர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஆகவே உங்களுடைய ஊழியக்காரராகிய பாஸ்டர் சாரங்கபாணி ஐயா அவர்களுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல கூடி வருகிறதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மிஸ்பாவிலே அவர்கள் அன்றைக்கு தண்ணீர் ஊற்றி ஜபித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கண்ணீர் ஊற்றி ஜபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமே. அப்படி ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிராளிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே சிதறண்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எதிர்பாராத விதமாக பாஸ்டர் சாரங்கபாணி அவர்கள் இந்த மிஸ்பாவிலே ஆண்டுடைய ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன சாட்சிக்கு பிறகு என்னுடைய வார்த்தையை நான் துவங்க விரும்புகிறேன். நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. நிறைய பேர் வராங்க. எல்லாரும் கர்த்தர் ஆண்டுடைய விசுவாசத்தோடு கூட ஊழியத்தை செய்ய ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. ஆனால் என்னை அழைத்தது ஆண்டவர் கொழும்பு என்று சொல்லி 18 வருஷங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு கீழே ஒரு தரையில் ஒரு பாய் போட்டு படுத்திருந்த பொழுது ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். கொழும்பு என்று சொல்லி 2 முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வேதத்தை சுமந்து கொண்டு முன்பின் யாரும் தெரியாத இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆகவே 18 வருஷங்களுக்கு மேலாக இந்த தேசத்துக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்றைக்கு ரோட்டில் அப்படியே கட்நாயக்கா ஏர்போர்ட்டில் இருந்து நிகம்பூர் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு அம்மா, வயதான அம்மா அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. காற்றோட்டமாக உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நான் பார்த்து அல்லேலியா என்று சொன்னேன். அவங்களும் அல்லேலியான்னு சொன்னாங்க. இதுதான். ஏன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கையில் பைபிளை வைத்து கொண்டு அல்லேலியான்னு சொன்னேன். அவங்களும் அல்லேலியான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் இந்தியாவிலேருந்து வர்றேன் அப்படின்னு. வாங்க டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த நிகம்பூல டீ கொடுத்தாங்க. அந்த டீ கடையில் ஒரு தம்பி இருந்தார். அவருடைய பேர் விஜயன். அவர் கையில் ஒரு வேத புத்தகத்தை வைத்திருந்தார். அதுதான் சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வேத புத்தகம் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், எங்கே போகிறீங்கன்னு. ஆல் நைட் ப்ரேயருக்கு போகிறேன். எங்கே போகிறீங்க? கல்வாரி சர்ச்சுக்கு போகிறேன். நிகம்பு கல்வாரி சர்ச்சு பாஸ்டர் ரோஹான் முனசிங்கா சபைக்கு போகிறேன் அப்படின்னார். அப்போ நானும் இரவு ஜபத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட சேர்ந்து இரவு ஜபத்துக்கு போகும்பொழுது அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் ரோஹான் என்னை கட்டுப்பிடிச்சி, இதுதான் உங்களுடைய சபை, திஸ் இஸ் யுவர் சர்ச், திஸ் இஸ் யுவர் ஹவுஸ், நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி இங்கேருந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க அப்படின்னாங்க. சுமார் 18 வருஷமாக இந்த இலங்கை தேசத்தில் பல பகுதிகளை சென்று, எனக்கு முக்கியமாக எது அப்படின்னா பண்டாரவளை, பசறை, அந்த மலங்காட்டு பகுதிகளை போய் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கூட 18 வருஷமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஜோசப் ஒரு 40 வயசுக்கார தம்பி என்ன அழைத்திருந்தார். எனக்கு யாருன்னே தெரியல. அவர் அழைத்து ஒரு பெரிய சர்ச்சு ஒரு கிராமத்தில் வச்சுருக்கிறாரு, இங்கே கண்டிக்கு உள்ளார. அப்போ யாரோ ஒருத்தர் அழைச்சிருக்கிறான்னு சொல்லி அங்கே போனால் பாஸ்டர்னு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். உன் பேரனை தம்பி என்ன பாஸ்டர்? நான் தான் பாஸ்டர் ஜோசப். என்ன தெரியுமான்னு கேட்டேன். உங்களை 18 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்கள்ல, ஜெபத்தை கேட்பவரே பதிலும் தருபவரே, அந்த பாட்டுக்கு நான் தான் கீபோர்டு போட்டேன் பாஸ்டர். இன்றைக்கி நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை மாதிரி ஒரு சாட்சி இல்லை, ஏராளமான சாட்சிகளை கேட்க முடியும். ஆமாம். ஒரு முறை அந்த பாஸ்டர் ரோஹான் அவர்கள் அந்த கட்நாயக்கா ஏர்போர்ட்டு பக்கத்தில் அந்த மேயர் தோட்டத்தில் ஒரு பெரிய குருசைடு, 2 நாள் குருசைடு வச்சுருந்தார். ஆயிரக்கணக்கான சிங்களர்களும் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல முதல் நாள் கூட்டத்தில் ஒரு சின்ன பல்லவியை மாத்திரம் பாடினேன். மேகமே மகிமையின் மேகமே என்று சொல்லி பாடின உடனே ஜனங்களெல்லாம் எழுப்பியிருந்தார்கள். வானத்திலிருந்து ஒரு பெரிய மேகம் இறங்கி அந்த இடத்துல இருந்த சப்பானிகள்லாம் நொண்டிகள்லாம் குச்சை போட்டு ஓட தொடங்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதில் கண்ணால் பார்த்தது. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் பெயர் சொல்லி உங்கள் தேசத்தை குறித்து சொன்னால் தேவனே அழைத்து வந்தால் எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று யோசித்துப்பார். அதுதான் நான் சொல்கிறேன். சரியா?
வாய் ஊமை, பிறவி ஊமையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. கை வைக்கவே இல்லை. அந்த மேலே ஸ்டேஜில் நின்று அந்த மேகமே மகிமையின் மேகமே அப்படின்னு சொல்லி அந்த பல்லவி பாடின உடனே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்துல இறங்குது. ஒரே கைத்தட்டி பேர் இறைச்சல் வந்துச்சு. அந்த இடத்துல இருக்க ஊமையர்கள் பேச ஆரம்பித்தார். ஊமையான பிள்ளைங்க பேச ஆரம்பித்தாங்க. செவிட்டு காதுகள் திறந்தது. நொண்டிகள்லாம் குச்சை போட்டு ஓடுனாங்க. 1000 நூற்றுக்கணக்கான பேய் பிசாசுகள்லாம் அலறி அடித்து முன்னால் ஸ்டேஜுக்கு முன்னால் வந்து விழுந்து ஆடத் தொடங்கினது. எனக்கு அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் தேவன் அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் முடிந்த உடனே என்ன தேவையோ இருக்குது. இப்போ பெரிய அற்புதமான சாட்சியை கேட்டீங்க, குழந்தை இல்லாமல். இப்போ என்ன மற்ற தேசத்துக்கு போனால் சொல்லுவாங்க, குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறாரு அப்படிம்பாங்க, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறாரும்பாங்க. என்ன சொன்னார்? கேன்சர் கட்டிகள் மறைகிறது, எய்ட்ஸ் வியாதிகள் சுகமடைகிறது, சுகர் வியாதிகள் மறைகிறது. இது என்னென்ன கட்டிகளெல்லாம் கை வைத்த உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு மகிமையாக அந்த கட்டிகளெல்லாம் மறைந்து போகிறது பாருங்கள். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கும் அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய மத்தியில் இருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா இந்த செய்தி வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை. ஆமென். நான் எழுதின பாடலில் ஒரே ஒரு பாடலை, ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுகிறேன். அந்த பாடல் சொல்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாததையா உம்மால் எல்லாம் கூடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். அந்த பாடலை மாத்திரம் பாடி ஆமே செய்தி வேலைக்குள்ளே கடந்து செல்கிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடும் ஐயா. ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. ஒரு கூட கொடுங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடும் ஐயா. ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடும் ஐயா. ஆமென். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடும் ஐயா. ராஜா ஏசு ராஜா. எல்லாரும் கைத்தட்டி பாடுமா? ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. நீரின்றி வாழ்வு எனக்கேதையா, உம் நினைவின்றி வாழ்வு நிலைக்காதையா. நீரின்றி வாழ்வு எனக்கேதையா, உம் நினைவின்றி வாழ்வு நிலைக்காதையா. உலகத்தின் ஒளியும் நீர்தானையா. சொல்லுங்க. உலகத்தின் ஒளியும் நீர்தானையா, உண்மையின் வடிவம் நீர்தானையா. ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமே. ராஜா ஏசு. நம்முடைய ராஜாதி ராஜாவை போற்றி பாடுவோம். ஏசு. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடுமையா. ஆமென். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா உம்மால் எல்லாம் கூடுமையா. அன்பின் சொரூபியும் நீர்தானையா, அகிலமும் படைத்தவர் நீர்தானையா. அன்பின் சொரூபியும் நீர்தானையா, அகிலமும் படைத்தவர் நீர்தானையா. ஆனந்த பாக்கியம் நீர்தானையா. சொல்லுங்க. ஆனந்த
அந்த பாக்கியம் நீர்தானையா, ஆசீர்வதிப்பவரும் நீர்தானையா. ராஜா இயேசு ராஜா, ஆமென். ராஜா இயேசு நம்முடைய ராஜா, ஆமென். ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா, உம்மா எல்லாம் கூடும் ஐயா. ஆமென். என்னால் முடியாதையா, உம்மா எல்லாம் கூடும் ஐயா. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு, ஆமென். ராஜா இயேசு ராஜா. எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கவனிங்க. 1 சாமுவேல், 1 சாமுவேல் chapter 4 verse 21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 22 வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். மறுபடியும் எல்லாரும் உங்களுடைய பைபிளை கையில் தூக்கி இந்த 2 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாமா? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இக்கபோத் என்று சொன்னால் மகிமை விலகி போயிற்று. இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இல்லை, தேவனுடைய பரிசுத்தம் இல்லை. வாக்குத்தத்தம், அதாவது எனக்கு வாக்குத்தத்தம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு செழிப்பு வேணும், நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தேவாதி தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்தத்தின் தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நீ படித்து தியானம் பண்ணி அவைகளை கைக்கொள்ளும் பொழுது கட்டாயம் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, சபையை பரிசுத்தப்படுத்துகிறது. புரியுதா? ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ரெண்டும் சேர்ந்து வேத வசனம் ப்ளஸ் ஜெபம் இஸ் ஈக்குவல் டு ஜெயம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த ஒரு மனிதன் அதிகமாக வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதே மாதிரி அவன் தேவ சமூகத்தை வீழ்ந்து கிடந்து ஜெபிக்கிறானோ கட்டாயம் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு, தோல்வி கிடையாது. மகிமை ஒரு பொழுது எடுபட்டு போகாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் மகிமை இல்லாத சபையாக, மகிமை இல்லாத குடும்பமாக, அதாவது ஆசீர்வாதம் 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 என்று சொல்லிக்கொண்டே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நோக்கி இன்றைக்கி சபை சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறபடி இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் உண்டாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன வியாதி வந்திருக்குது? கொரோனா வியாதி வந்திருக்குது, வைரஸ். சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீம் வர்றதாக இருந்துச்சு. இப்போ நான் போன உடனே அதுக்காக தான் அவசரமாக போகணும்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கோம், நானும் மனைவியும். ஆனால் இப்போ அந்த இதை நாங்களே சேர்ந்து அந்த சிங்கப்பூரில் இருக்கிற சைனீஸ் வேண்டாம், இப்போ எல்லாம் கொரோனா வைரஸ் இருக்குது, உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் ஓடிடுறானுங்க. ஏர்போர்ட்டில், ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சைனீஸ் வந்து எங்கள் பக்கத்தில் நின்னாங்க. எங்கள் ரோலன்னு இமிக்ரேஷனில் நின்று ஆட்களெல்லாம் அவங்களுக்கு பார்த்துட்டு ஓடியே போயிட்டாங்க. 2 பேரையும் பார்த்து ஓடி போயிட்டாங்க. அப்போ தான் நினச்சா பாருங்கள், ஒரு வியாதியை கண்டு. அதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட்லேயும் அப்படி தான். எல்லா இமிக்ரேஷன்லேருந்து எல்லாம் என்ன போட்டிருக்காங்க, முகமூடியை போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டுட்டு தான் நிற்கிறாங்க. எல்லாம் பயம். செக்யூரிட்டி கார்டு முதற்கொண்டு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரி முதற்கொண்டு அதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பயம். எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், பயங்கர அட்டூழியங்கள் மலிந்து போய்விட்டது. ஏனென்றால் இது கடைசி காலம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறி முடிகிற தருவாயிலே நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆகவே சபையாகிய நீங்களும் நானும் ரொம்ப அலர்ட்டாக இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நற்கிரியைகளுக்கு நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க சபையோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே இந்த அருமையான வேத பகுதியில் பார்க்கும் பொழுது தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது. அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் சாமுவேல் தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டான். நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணோம். அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி தேவ சமூகத்தில் சாமுவேலும் அதே மாதிரி சாமுவேலும் அன்னாள் பெற்றெடுத்து கர்த்தருக்குன்னே கொடுத்துட்டா. அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் வளர்க்கப்பட்டான். அவன் ஆவியிலே, வசனத்திலே, ஜெபத்திலே சாமுவேல் வளர்க்கப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் ஏலியின் பிள்ளைகள் புரியுதா, பாவம் செய்தபடினாலே அந்த மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெட்டி பிடிக்கப்பட்டது. பெட்டி பிடிப்பட்டு போயிட்டு இருந்தால் அந்த ஏலிக்கு வருத்தம் ஆயிடுச்சு. 98 வயசில் அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. தேவனுடைய மன்னா இருந்தது. அந்த மன்னா அந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போன உடனே அந்த ஏலிக்கு ஒன்றுமே ஓடலை. தன்னுடைய பிள்ளைகளை இறந்தது குறித்து கூட கவலை இல்லை. ஆனால் அந்த பெட்டி பிடிபட்டு போயிட்டு என்று சொன்னேன். அதுக்கு பேர் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமாம், இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சிம்சோன் பலவான். சிம்சோன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ தேவனுடைய மகிமை அற்று போயிட்டு. அப்போ சபை எப்பொழுதும் பரிசுத்தத்திற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிற எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபை வளரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பரிசுத்தத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு தேவ மனிதன் அந்த சபையை நடத்துகிறாரோ அந்த பரிசுத்தமுள்ள சபைக்காகத்தான் என் இயேசு அப்பன் இயேசு வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் எசேக்கியலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது. அழகான ஒரு வசனம். 43ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியல் 43ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியல் 43:12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, ஆலயத்தினுடைய பிரமாணம் என்று சொன்னால் இந்த மிஸ்பா தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்று சொன்னால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னதான்? பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? மிகவும் பரிசுத்தம். எங்க? மலை உச்சியின் மேல். மலை உச்சி என்று சொன்னால் நம்முடைய சரீரத்துக்கு தலை, உச்சந்தலை. அப்போ தான் ஜெபம் பண்ணும் பொழுது 2 கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்கவுங்க கையை வச்சு அவங்கவுங்க தலையில் வச்சு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கண்களில் 2 கண்ணிலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வாயில் கை வச்சு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஆண்டவரே இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆமாம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம், இந்த இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய ஜெபத்தில் 2 கையை வச்சு அந்தந்த பகுதிகளில் வச்சு ஜெபிங்க. நீங்கள் இன்னும் அதிகமான பரிசுத்தத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். எங்களுடைய போதகர்கள்லாம் அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தனால்தான் இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதே போல் உங்களுடைய போதகரும் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், வைராக்கியமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு கீழே இருந்து அவர் ஊழியம் செய்தபடினால்தான் இன்றைக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய சபைகளை நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் எது? பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, வலது கை ஓதி சொல்லுங்க, பரிசுத்தம். ஆலயத்தினுடைய அலங்காரம் எதுதான்? பரிசுத்தம். வெரி குட். அப்போ எந்த சபை, மறுபடியும் சொல்கிறேன், எந்த திருச்சபை அல்லது எந்த நபர், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, விசுவாசி பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு நகை அலங்காரம் இல்லை. நல்ல பட்டு சேலை கட்டிட்டு வந்தோடனே அலங்காரம் கிடையாது. நல்ல கோட் ஷர்ட் போட்டு டையெல்லாம் கட்டி ஜம்முன்னு வந்து அது அலங்காரம் அல்ல. அதெல்லாம் நமக்கு வந்து செகண்டரி தான், ரெண்டாவது தான். முதல் அலங்காரம் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி ரொம்ப ரேர். சபைகளில் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ரேராக பிரசங்கம் பண்ணுவாங்க. மற்றபடி நல்ல அருமையான பிரசங்கம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சூப்பராக இருக்கிற பிரசங்கத்தை கேட்டு ஏமாந்துடாதுங்க. பரிசுத்தத்திற்கு எந்த ஒரு சபை முக்கியத்துவத்தை கொடுக்கிறதோ அந்த சபைக்காகத்தான் இயேசு வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. அந்த மணவாட்டி சபைக்காகத்தான் இயேசு வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது ஜனங்கள் திரளாக வருவார்கள். அந்த அலங்காரம் இந்த சொன்னது போல 9 சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசி வரைக்கும், இந்த உயிர் போகிற வரைக்கும். புரியுதா? ஆகவே அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தமும் இந்த பரிசுத்தத்தில் விட்டு கொடுக்காதபடி வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்க, நான் இந்த திருச்சபையில் நீங்கள் தொடர்ந்து ஐக்கியம் வைக்க 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 கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே போவார். உங்கள் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. எல்லாம் சந்திப்பார். இந்த கைகளினாலே ஆயிரமான அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அற்புதம் ரொம்ப லேசு. அற்புதத்தை கர்த்தர் செய்கிறது ரொம்ப லேசு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிறைய கண்ணு திறக்கும், வாய் பேசும், நொண்டி நடக்கும், கேன்சர் வியாசம் ஆகும். குழந்தை ஒரு குழந்தை இல்லை, ஒரே டைமில் ஜெபம் பண்ணி 2 குழந்தையை பிறக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஜெபத்தின் மூலமாக துபாயில் ஃபயர் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தி கொண்டிருந்தேன். நடத்தி முடித்த உடனே ஒரு பிஷப் செல்வின் டேவிஸ் என்ற ஒரு ஆங்கில சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னாரு. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் 8 வருஷம் குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கை வச்சு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஜெபம் பண்ணது எனக்கே என்ன ஜெபம் பண்ணுன்னு தெரியாது. அந்த வாயில் ஆண்டவர் வார்த்தையை போட்டிருக்கிறார், 2 எத்தனையான பிள்ளைகளை தாருன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிட்டேன். அடுத்த வருஷம் அதே சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அதே சபையில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்குது பாஸ்டர்னு என்கிட்ட அவரே சொல்கிறார். ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னார். நான் வந்து உட்காந்துருக்கிறேன். அந்த கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2 பிள்ளையும் தூக்கிட்டு வர. எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ நல்ல கவனிங்க. வந்த உடனே அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, ஐ வாண்ட் டு டெல் ஒன் டெஸ்டிமோனி பாஸ்டர் அப்படின்னாரு. சரி, இன்னும் மைக் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் சொல்லும்போது, பாஸ்டர் மணிதாஸ் இங்கே உட்காந்துருக்கிறாரு, இவர் லாஸ்ட் இயர் கேம் டு அவர் சர்ச். அப்போ நான் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், 2 நன்மையை தருவேன் உனக்கு, அது இப்பொழுதே தருவேன், 2 பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு தருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு எனக்கு என் மனைவிக்கு உதவி செய்தார் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்க பிறந்துச்சு, 8 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பரலோகம் கேட்டு அங்கீகரித்து அது பலிக்க செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமே. என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஊழியக்காரங்களை சாதாரணமாக இடம் போட்டுறாதுங்க. வேதம் சொல்கிறது ஊழியக்காரர்கள் தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது. அபிஷேகம் பட்ட ஊழியக்காரர்கள், அது உங்கள் போதகராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை சாதாரணமாக நினைக்காதுங்க. அவர்கள் ஒரு தேவதூதனை போல் உள்ளவர்கள். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பரலோகம் கேட்டு உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த 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 பிரதர் சொன்னார், எந்த ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர் இந்த 2 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரோ அதே ஊழியக்காரர் மூலமாக அவர் கையிலே இந்த பிள்ளையை கொடுத்து டெடிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கே தெரியாது. பாஸ்டர் மணிதாஸ் வந்து இப்போ வருவார்னு எங்களுக்கே தெரியாது. இந்த அற்புதத்தை கர்த்தரே செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனையோ பிளட் கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறார். ஸ்பான்சர் பண்ணி மலேசியா பல இடத்துக்கு போய் அந்த இடத்துல உள்ள வியாதியோடு கூட ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இன்றைக்கும் நல்ல உயிரோடு பிளட் கேன்சர் இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கும் அன்றைக்கு செய்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
காரணம் அவருடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது. அவருடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். ஆகவே கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் எப்படி இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தத்திற்கு எந்த சபை முக்கியத்துவத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமே. கட்டாயம் எந்த சபையில் பரிசுத்தம் இருக்குதோ பாருங்க, ஒரு அற்புதம், பெரிய அற்புதம். இது கட்டி மறைந்து போனது குழந்தை பிறந்து இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய சாட்சி. இதுதான் தேவனுக்கு மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ சபை பரிசுத்தத்தில் இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். மகிமை என்று சொன்னால் அற்புதம் நடக்குது. அப்போ அந்த அற்புதம் யார் மூலமாக வந்துச்சு? பரலோக தேவன் மூலமாக வந்தது. அப்போ கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்போ அவருடைய மகிமையை யாரும் திருடவே கூடாது. அப்போ அவருக்கு ஏதாவது இப்போ இன்னைக்கு நடந்துச்சுதான், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நம்முடைய வாயினால் அறிக்கையிட கர்த்தர் உங்களை என்னை உயர்த்தி கொண்டே போவார். இன்னும் அதிகமான நன்மைகளை செய்வார். ஆகவே ஒரு 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 எக்ஸாம்பிளாக அப்போஸ்தலருடைய நடபடி எடுத்துக்கொள்ளுங்க. நடந்தது என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். யாருக்கு? மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அடுத்த வசனம், அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்லையே, ஏரோது ராஜா நல்லா பேசுகிறாரு, பிரைஸ் தி லார்ட், ஆஹா சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்லியிருந்தா ஆண்டவர் மகிமைப்பட்டிருப்பாரு, அங்கே சாவு விழுந்திருக்காது. இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் 23, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். 24 வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவ சபை எப்பொழுது வளர்ந்து பெருகும் என்று சொன்னால், அந்த இடத்துல எந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமையை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கிறோமோ அந்த இடத்துல வேத வசனம் வளர்ந்து பெருகும், சபைகள் வளர்ந்து பெருகும், பெருகிக்கொண்டே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கள் சர்ச்சில் இந்தியாவில் திருச்சியில் ஏராளமான அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். செய்த ஊழியம் என்னென்னா தெரு பிரசங்கம் தான். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம், கிராமங்களில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம். சமீபத்தில் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக ஒரு தம்பி மென்டல் ஆகி கிறுக்கன் ஆகியிருந்து ஒரு 100கணக்கான மக்கள் மத்தியில் தெரு ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது, அந்த தம்பி பேர் கனகராஜ். அவனுடைய கல்யாணம் முடித்து அவன் மனைவி அவனை விட்டு போனவொடனே இவன் மென்டல் ஆகி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு தலையை பரட்ட தலையாகி மென்டல் பைத்தியக்காரன் எப்படி இருப்பான், ரோட்டில் உள்ளவனா கல்லெட்டு எழுதிடுறாங்க. அந்த அளவில் இருந்த ஒரு சகோதரன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். அவனும் ஜெபிக்க வந்தான், அவனுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி அவன் பைத்தியம் தெளிந்து இன்றைக்கி அவங்க அம்மாவோடு கூட இருந்து வீட்டில் வாழ்ந்து இன்றைக்கி எங்களுடைய கிளை சபையில் ஒரு சகோதரனாக உட்கார்ந்துருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கன்வென்ஷனில் பார்த்தேன், அவனை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இதே மாதிரி எத்தனையோ பைத்தியங்கள், பைத்தியக்காரிகள், நிர்வாணமாக ஓடுறவங்களெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தி இன்றைக்கி புத்தி தெளிந்து இன்றைக்கி தேவனுக்கு மகிமையாக இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமே. இது இந்த ஒரு இடமெல்லாம் மட்டுமல்ல, எல்லாம் எங்கள் சர்ச்சில் இருக்கிற 100% இப்படிப்பட்டவர்களை, இந்து மக்களை கர்த்தர் ரட்சித்து, முகமதியர்களை கர்த்தர் ரட்சித்து, பேய் பிசாசெல்லாம் துரத்தி இன்றைக்கி எல்லாம் அழகாக நம்ம அழகானவர்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, மனிதா சபைக்கு போகாத, அங்கே தரித்திரம் உள்ளவங்க தான் வருவாங்க, ஏழைகள் தான் வருவாங்க, ஆனால் அந்த தரித்திரம் உன்னையும் ஒட்டிக்கணும், நீ போகாத அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் சபையை தேடி பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு ஜெனரேஷன் தான் கஷ்டப்படுவோம், அடுத்த ஜெனரேஷன் வேத வசனத்தில் வளரும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்குது. இப்போ நான் போன உடனே 15ஆம் தேதி ஒரு மேரேஜ் இருக்குது, பாஸ்டருக்கு தெரியும், ஷியாமலா ஓகே, நீ கல்யாணம் புரியுதா? அங்கே பெங்களூரில் ஒரு பையன் நல்ல ஒரு இன்ஜினியர், ஐடி இன்ஜினியராக கல்யாணம் முடிக்குது. சாதாரணமாக இருந்தது தான், குப்பை தொட்டியில் போட்ட பிள்ளைங்களெல்லாம் அதை தூக்கி வளர்த்து குளிப்பாட்டி, அது இன்றைக்கி சியோன் குமார்த்திகளாக இருந்து நானும் போட்டி போடுற அளவுக்கு கர்த்தர் நினைச்சிருக்கிறார், சபையில் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை,
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் நானும் செலுத்தும் பொழுது கர்த்தர் கட்டாயம் வேத வசனம் சபையிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் நீங்கள் உடனே ஏதாவது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களை மேலே தூக்கிட்டே போயிட்டே இருப்பார், உங்களை உயர்த்திக்கிட்டே போயிட்டே இருப்பார், உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு, புரியுதா, அவருடைய மகிமையை நாம் திருடாதபடிக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மோசே வந்து ஒரு கூடாரத்தை செய்தான், ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறேன். யாத்திராகமும் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கர்த்தருடைய மகிமை எப்படி இறங்கிச்சின்னு பாருங்கள். அந்த மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த மோசே செய்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். யாத்திராகமும் 39ஆம் அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமும் 39ஆம் அதிகாரம் 42, 43. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே என்ன ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவன் சொல்கிறான். தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மோசே தேவனுடைய தாசனாகிய மோசே ஊழியக்காரன் செய்கிறான். அதை செய்தவனை இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். 43 வாசிக்கிறேன். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நோ அட்ஜஸ்ட்மெண்ட், புரியுதா? நோ காம்ப்ரமைஸ். இல்லை பரவாயில்ல, இது வந்து இந்த ஆல்டர் வந்து கொஞ்சம் அப்படி ஓரமாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னார், இந்த ஆல்டருக்கால் இங்கே தான் இருக்கணும், இந்த பூ இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த குத்து விளக்கு இங்கே தான் இருக்கணும், புரியுதா? என்ன அவர் கர்த்தர் என்ன சொல்லி ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கிறாரோ மோசேக்கு, அவன் அப்படியே செய்தான். அவன் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் அதுக்கு மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கவனிங்க, மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் உங்கள் பாஸ்டர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரர் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் ரகசியம், புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் அந்த ரகசியம் புரியல, ஏனோ தானோ என்று தேவனுடைய ஊழியக்காரத்தில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, ஊழியக்காரர் சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது மகிமை பரலோகத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்திலே வாசம் பண்ணும். 40ஆம் அதிகாரத்தை கவனிங்க. கர்த்தர் மோசையை நோக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொன்னார்? அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் மோசே கீழ்ப்படிந்தான்னு சொல்லி 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். அடுத்தது 20வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்தான். 22 பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24 பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில். 26 கவனிங்கள், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28 கவனிங்கள், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32 கவனிங்கள், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்து அண்டையிலே சேருகிற போதும் அவர்கள் கழிவு கொள்வார்கள். 33வது வசனத்தில் கீழ்ப்பகுதியை வாசிக்கிறேன். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரனாகிய மோசே அவர் சொன்னதை எல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்து முடித்தான். முடித்த உடனே அடுத்த வசனத்தை கவனிங்கள். 34 எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய கரங்களிலே பைபிளை எடுத்து தூக்கி வச்சு வாசிக்கலாம். 34 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினது, ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அதே போல இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில் கூட மகிமை இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த ஆலயத்தை மூடப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
கண்ணால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏனென்றால் நான் எந்த ஒரு மனிதனை எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த கொழும்பு தேசத்துக்குள்ளே கொண்டு வரவில்லை. என்னை கர்த்தரே பெயர் சொல்லி கொழும்பு கொழும்பு என்று சொல்லி அழைத்து தேவன் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். இந்த மிஸ்பாவு ஆலயத்தில் நிற்க வைத்திருக்கிறேன் சொன்னால் கர்த்தரே இதை செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகவே நடந்தது என்ன? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மகிமையை ஒரு பொழுதும் நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது. புரியுதா? சிம்சோன் இழந்து போனான். ஒரு பெண்ணுடைய மடியிலே படுத்திருந்தனால ஒரு சிங்கத்தை கிழித்தவன், 1000 பேர்களை ஒரு தாடை எலும்பை எடுத்து, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேர்களை கொன்றவன். அவ்வளவு அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் சாதாரணமான ஒரு பெண்ணினுடைய மடியிலே படுத்து அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான். புரியுதா? அந்த சிம்சோனுக்கு பலமும் இருந்தது, பலவீனமும் இருந்தது. நல்ல கவனிங்க. பலமும் இருந்துச்சு, தேவன் கொடுத்த பலமும் இருந்துச்சு, அதே நேரத்தில் பலவீனமும் இருந்துச்சு. இந்த கடைசி காலத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு பொழுதும் பலவீனத்திலே பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டு அவருடைய மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து பூரணராய் மாறும்படியாக என் இயேசு விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் யோனதாப் என்ற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மகிமையை செலுத்தபடினாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பம் இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டதாக நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெரேமியா சாப்டர் 36 verse 18 and 19. பின்னும் எரேமியா ரேகாபினுடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகி யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 19 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம். நீ என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், நீ என் சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தால், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்ல. அப்போ அவங்க மத்தியில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அப்படிப்பட்டவருடைய சபையில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அப்படிப்பட்டவருடைய சபையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். சபையிலே மந்தையாக ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் 19வது வசனம், சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷனாகிய ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்ன இந்த யோனதாபுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு எப்படி கிடைச்சிது என்று சொன்னால், இதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், எரேமியாவே நீ இந்த யோனதாபின் ரேகாபினுடைய வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். இந்த 2வது வசனத்தை கவனிங்கள். 35:2 நீ ரேகாபினுடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு என்ன கொடு? திராட்சரசம் கொடு. கவனிங்க, ஒரு பெரிய சோதனை வருகிறது. அப்போ தேவனுடைய மகிமை வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு நடக்க வேண்டும் சொன்னால், பலவிதமான சோதனைகளை பிசாசு, இந்த உலக பிரகாரமான சோதனைகளை உங்களுக்கு கொண்டு வருவான். அவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக திராணியை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். சரி, அப்போ கவனிங்க, நான் அப்போ 3வது வசனத்தினை கீழ்ப்பகுதி, அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபினுடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து, 4வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்தருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபினுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்தரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. 2 கை ஒருத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை அரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பாவத்தை செய்யினாலும்
நீங்களும் நானும் செய்யாமல் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நீ ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே வந்து உங்கள் பாஸ்டர் நானும் அடிக்கடி ஃப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ளைட்டில் போகும்போது விஸ்கி பீர் ஒயின் விஸ்கி எல்லாம் வருவாங்க. கேட்டு பாருங்கள். சில ஆட்கள் நம்ம ஆட்கள்லாம் போட்டு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி குடிக்கிற கேஸு நிறைய இருக்குது. எங்கே நீ ஆகாயத்தில் பறந்தாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார். பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நம்முடைய ஆண்டவருடைய கை அங்கேயும் வந்து அமரும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே யாரும் ஏமாற்ற முடியாது. இருட்டு வீட்டில் செய்கிறோம் பாவம், யாருக்குமே தெரியாது. நோ, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட இந்த மத்தியான வேளையில் பேசுகிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்தத்தோடு கூட வாழ்கிறானோ அவனுக்காக இயேசு வரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஆகவே இந்த இடத்துல ஒரு பெரிய சோதனை வைக்கப்படுகிற அந்த சோதனையில் அந்த ரேகாபின் குடும்பம் அவர்கள் சொல்லுங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாய் எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு மாத்திரமல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்டு போன உடனே அல்லது ஒரு 3 நாள் நல்ல ஒரு பெரிய கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த காதில் கேட்டு இந்த காதில் கூடுற பிரசங்கம் அல்ல, என்றென்றைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. நம்முடைய ஜீவிய காலமெல்லாம், நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம், எத்தனை வருஷம் கர்த்தர் கிருபையா ஜீவனை கொடுக்கிறாரோ நம்முடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. கடைசி வரைக்கும் நீ அவருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகவே நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை. 10வது வசனம், நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாய் யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து செய்கிறானோ, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை, அந்த 7 காரியங்கள் முழுமையாக அந்த மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்து முடிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை பரலோகத்திலிருந்து இறங்கினது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதே போல இந்த இடத்திலும் கூட கீழ்ப்படிந்து நாங்கள் செய்து வந்தோம். 14வது வசனம், திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாய் யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆகவே நடந்தது என்ன? 18வது வசனம் 19வது வசனம், பின்னும் எரேமியா ரேகாபுடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாய் யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் பிளஸிங் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? பூமியிலே உங்களுடைய குடும்பங்கள் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். பூமியிலே உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தை நாடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, அவனுடைய குடும்பம் மேலே கட்டப்படும், அந்த குடும்பம் உயர்த்தப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையன்விளை என்ற இடத்துல நான் பிறந்தேன். எங்கள் தகப்பனார் தாயார் வந்து அவர்களுக்கு 7 பிள்ளைங்க. எங்கள் அப்பா அம்மா டீச்சர், அன்றைக்கு ஹையர் கிரேட் சாதாரணமான வாத்தியார். அந்த ஒவ்வொரு கடற்கரை பக்கத்தில் தான் அந்த திசையன்விளை இருக்குது. எங்கள் ஊரில் இருந்து கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு கடலில் உள்ள சத்தம் கேட்கும். இப்போ பாஸ்டர் வீட்டில் மேலேருந்து பார்த்தா இங்கே கடல் தெரியுது, அப்படி தெரியாது. ஆனால் 2 மைல் ஒரு 4 கிலோமீட்டருக்கு தள்ளி எங்கள் வீடு இருக்குது. அங்கேருந்து அந்த சத்தம் காலையில் கேட்கும், அந்த கடல் சத்தம் கேட்கும். ஆகவே அந்த இடத்துல வளர்ந்து பிறந்தவன். அங்கே எல்லாம் அந்த கத்தோலிக்க முறைப்படி தான் நாங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருந்தனால, நாங்கள் படித்ததும் ஒரு ஹோலி ரெடிமேட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தபடினாலே எங்கள் ஃபாதர் வந்து கொர்னலியஸ் ஃபெர்னாண்டஸ். ஆகவே அப்படியே அந்த ரோமன் கத்தோலிக்க முறைப்படி அப்படியே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். என்றைக்கு அந்த ஊரை விட்டு கல்லூரி படிப்பதற்காக திருச்சிக்கு என்னுடைய தகப்பனார் என்னை அனுப்பி வைத்தார். அப்போ நான் கையில் வந்து ஒரு சின்ன ட்ரங்கு பட்டி எடுத்துக்கிட்டு தான் எப்படியாவது படித்து ஒரு டிகிரி வாங்கிடுடான்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பி வச்சாங்க. ஒன்றும் இல்லாதவன், அப்பா அம்மாவும் மொத்தம் 7 பிள்ளைங்க, மொத்தம் 9 பேர் சாப்பிடணும். ரொம்ப கஷ்டம்.
கிழிஞ்சு போன ட்ராயரை தான் அதுக்கு மேலே டான் பண்ணி, அதாவது புழு கால் சட்டைனா அதுக்கு மேலே வெள்ளை துணியை போட்டு தச்சு இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். இப்படி தான் பையெல்லாம் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு பல மைல்கள் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போவோம். இப்படி போன என்னை திருச்சிக்கு கொண்டு வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஒரு மளிகை கடைக்காரர் தான் இந்த பைபிளை வாங்கி கொடுத்து, மணிதாஸ் நீங்கள் திருச்சி மாவட்ட மாணவ காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க, அவர் சொன்னார், இன்றைக்கு மரித்தால் நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் இந்திரா காந்தி வந்தாங்கன்னு அவங்க கூட போகிறீங்க, பல தலைவர்கள் வந்தால் போகிறீங்க, கட்சி கொடியை ஏற்றுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பரலோகத்துக்கு வராது தம்பி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஜபக்குழு வச்சுருக்கிறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். அவ்வளோதான். என்றைக்கு இந்த வசனத்தை நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ, 42 வருஷத்துக்கு முன்பதாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் இன்றைக்கு வரைக்கும் நான் கர்த்தரை விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு கிழிஞ்ச கால் சட்டையை போட்டு சட்டையை போட்டு வந்த என்னை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்கள் பாஸ்டரை கண்ணால் பார்த்துருக்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. புரியுதா? ஆண்டவர் அந்த ரோட்டு மேலே மெயின் ரோட்டில் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்த அப்போமே, அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாலே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வைத்து என்னுடைய மனைவி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் 3000-4000 படிக்கிற சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவங்க வேலை பார்த்து 33 வருஷமாக வேலை பார்த்து இன்றைக்கி ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியாக எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளையும் நல்ல அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். 2 கை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, எப்பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, எப்பொழுது கர்த்தருடைய கற்பனையின்படி கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்டர்நேஷனல் பாஸ்டர் சொன்னது மாதிரி உங்கள் பாஸ்டருக்கு அழைப்பு கொடுத்தோம். ஆமாம். கேஜிஎஃப்பில் இந்த வருஷத்தில், போன வருஷத்தில் கேஜிஎஃப் பெங்களூரில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சோம். ஒவ்வொரு நாடுகளிலும் கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம். அப்போ உங்கள் பாஸ்டருக்கும் அந்த படத்தை போட்டு உங்கள் பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணுறதாக போட்டிருந்தேன். அதே மாதிரி இங்கு கண்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஃபயர் கான்ஃபரன்ஸ் வைக்க முடியாத போன வருஷம் திட்டம் போட்டால் அது முடியாமல் போச்சு. இந்த பாம் பிளாஸ்டிங்கிறனால அது முடியாமல் போச்சு. ஆகவே அதை கேஜிஎஃப்பில் வைத்தோம். உலகத்திலிருந்து ஒரு 18-20 தேசத்திலிருந்து, யூகே, கனடா, பல தேசத்தில், ஆஸ்திரேலியா, பல தேசத்திலிருந்து எல்லா ஊழியக்காரர்களும் வந்து சுமார் ஒரு 400 பேர்களை அட்டன் பண்ண முடியும் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பணம் யார் கொடுக்குறது? ஃபாரின் ஃபண்டாக வருது? இல்லை, முழங்கால் தான். முழங்கால் படி போட்டு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்குறாரு. ஆண்டு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு, இதுதான் இப்படி தான் செய்யணுங்கிறாரு. அப்போ அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் கட்டாயம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. அப்போ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அதற்கு பாத்திரவானாக இருக்கணும். நீங்களும் அதுக்கு பாத்திரவானாக இருக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்கள் நிமித்தமாக, உங்கள் மூலமாக இந்த திருச்சபையிலே அவருடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஆமாம். இந்த கூட்டம் பத்தவே பத்தாது. ஏன்னா கொழும்புல பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, வெளியே பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியே இருக்கிறாங்க, மலைப்பிரதேசத்தில் இருக்காங்க, இயேசுவை அறியாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்காங்க. எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். பெட்டியில் 2-3-4 பெட்டி கொண்டு வந்தோம். 4 பெட்டி நிறைய எல்லாம் ஜாமான் தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ கோஷமாக ஆகிடுச்சு. கோஷம்னா மலாயாவில் சொல்கிறேன், எல்லாம் எம்டி ஆகிடுச்சு. எல்லாம் கொடுத்துட்டு வரோம். எதுக்கு? நான் அப்படி கொடுக்க கர்த்தர் உங்களை பெருக்கிட்டே போவார். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஆமே. கொடுத்தவங்க யாரும் தரித்திரம் ஆனதே இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒன்றும் இல்லாத இருந்த என்ன இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர்களுக்கு, எத்தனையோ தேசத்துக்கு உதவி செய்கிற கரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமே. ஆகவே ஒரு பொழுதும் தேவனுடைய, கடைசி முடிக்கிறேன், ஒரு பொழுதும் தேவனுடைய மகிமையை இழந்து போகக்கூடாது. ஆமை. அதை இக்கபோத் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை அற்று போயிடுச்சு. தேவனுடைய மகிமை போயிடுச்சு. எதை இழந்தாலும் தேவ மகிமையை இழக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். கைப்பிடிச்சு நல்ல குலுக்கி சொல்லுங்கள். எதை இழந்தாலும் தேவ மகிமையை இழக்க வேண்டாம். தேவ மகிமை இழந்து போகாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவஜனம் கூடும் நேரத்திலே தேவன் வந்து அசைவாடுவார். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம்.
நான் 2-3 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவனை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். எப்படி ரேகாபியருடைய குடும்பம் ஹல்லேலூயா இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டதோ அதே போல் உங்களுடைய குடும்பத்தையும் குடும்பங்களையும் சபைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். கண்ணை முடிக்காங்க. 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. 2-3 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். அந்த 2-3 நிமிஷத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. யாரெல்லாம் தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஹல்லேலூயா தேவனுக்கு விரோதமாக நின்னீங்களோ, தேவனுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்களோ, ஒரு ஜபாவி இழந்திருக்கிறீங்களோ, வேத வசனத்தை இழந்திருக்கிறீங்களோ, கொடுக்கறதுல நீங்கள் இன்னும் இழந்திருக்கிறீங்களோ, இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே என்று சொல்லி இந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு மனதோடு கூட பாடப்போகிறோம். 1 நிமிஷத்தில் பரலோகத்தில் இந்த மகிமை இறங்கும். அவருடைய மகிமையை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அபிஷேகத்தில் நிரம்புவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் தேவை என்ன தேவைங்கிறத இருதயத்தில் வச்சுக்காங்க. ஒரு ஊழியக்காரன் வந்து கை வச்சு தான் ஜெபம் பண்ணி அந்த அற்புதத்தை அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளணும் அவசியம் அல்ல. நீ பின்னால் எந்த இடத்துல நின்னாலும், எந்த கார்னரில் நின்னாலும் உங்களுடைய தேவைகள், ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேலையில் உயர்வு இல்லாமல் இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கேஸ், கோர்ட்டுகள், இப்படிப்பட்ட இதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். எல்லாம் 2 கை உயர்த்திட்டீங்களா? ஹல்லேலூயா. கை இருக்கிறவங்க எல்லாம் 2 கை உயர்த்துங்க. உங்களுடைய மாம்ச கண்களை அடைச்சிருங்க. 2 கண்ணையும் அடைச்சிருங்க. 2 கண்ணையும் மூடிருங்க. ஓ ஷபாலா. மேகமே, மகிமையின் மேகமே, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை என் தகப்பனே இந்த மத்தியான வேளையிலே, இந்த கடைசி நிமிடத்திலே நீர் விளங்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். 18 வருஷங்களுக்கு முன்பதாக உம்முடைய ஊழியக்காரனாகி இந்த அடியனை கொழும்பு கொழும்பு என்று சொல்லி இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே, ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. அதை இந்த திருச்சபை மிஸ்பாவின் தேவாலயத்தின் மூலமாக அதை இப்பொழுது நிரூபிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபம் செய்கிறேன். ரபலபோதியா ஷபலப ரப 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 ரப. ஆமென். மேகமே, 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 மகிமையின் மேகமே. ஒரு நோட்டு கூட. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எல்லாரும் சொல்லுங்க. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. சொல்லுங்க. கையளவு மேகம்தான் பெருமழை. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை ஊற்றுமே. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை ஊற்றுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். எல்லாரும் சேர்ந்து. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும். வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும். தெய்வம் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். ஆமென். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் சொல்லுங்க. வாயை திறந்து எல்லாரும் பாடுங்க. பின்னால பின்னால. நடக்குமே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தலைக்கு மேல கை தட்டி, தலைக்கு மேல உங்க கையை தலைக்கு மேல கை தட்டி பரலோக தேவனுக்கு ஓ நன்றி ஏறப்போம், சோத்திரம் சொல்லுவோம். தேவ மகிமை இறங்கி வரட்டும்.
தேவனே உம்முடைய மகிமை ஒவ்வொருவருடைய சிரசின் மீது இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. கரபாலா துரிபீதியா. அப்படியே அந்நிய பாஷையை பேசுங்க. நல்ல கை தட்டிக்கிட்டே வாயை திறந்து ஒரு 2-3 நிமிஷம் அந்நிய பாஷையில பலப்படுங்க. நல்ல வாயை திறந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைங்க. அநேக நிரப்பப்படுவதை பார்க்கிறேன். அநேகரை ஆண்டவர் தொடுகிறார், அநேகரை இயேசு தொடுகிறார். பின்னால் அவருடைய மகிமை இறங்குறது. இந்த லெப்ட் சைடுல இந்த இடதுகை புறத்துல, இந்த வலதுகை புறத்துல, பின்னால தேவனுடைய மகிமை இறங்குறது. தேவனுடைய அக்கினி இறங்குறது. தேவனுடைய அக்கினி இறங்குறது. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைவதாக. லபரபதியா சந்தரபாலம். இழந்து போன அபிஷேகத்தை என் தேவன் உனக்கு தருகிறார் மகனே. இழந்து போன தரிசனத்தை என் இயேசு உனக்கு தருகிறார். நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசு. வெட்கப்படாத வாயை திறந்து பேசு. ஆமென். இந்த நேரம் உனக்கு எனக்கு மறுபடியும் கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. அவருடைய வல்லமையில பலப்படுங்க. அவருடைய வல்லமையில பலப்படு என் சகோதரனே, சகோதரியே. தேவனுடைய வல்லமையில பலப்படு. இந்த கடைசி காலத்தில் அதுதான் உனக்கு தேவை. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவ மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையை கொடுங்க. எந்த மனிதனுக்கு கொடுக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிற சபையாய் மாறுங்க. ஒராபாலா துரிபீதியா ரக்காதியா சந்தர். ரேகாவினுடைய குடும்பத்தை, யோனதாவின் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினது போல உன்னுடைய குடும்பம் உயர்த்தப்படும். இந்த கொழும்புவிலே உயர்த்தப்படும். இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் உயர்த்தப்படும். கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை என் தேவன் உனக்கு செய்வாராக. ரபாலா கதியா சந்தரபா கபா பாபா பாபா ரபாலா துரிபீதியா சபாலா பாலா பாலா ஒரேபா உதியா சந்தரபா கதியா ரபாலா பாலா லேக்கரா துரிபீதியா சந்தரபா பாலா ஒரேபா உதியா சபாலா பாலா 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 ஹalleluya ஒரேபா உதியா சபாலா பாலா. மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.